என்று சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் எடுத்து பொண்ணான பாதத்தில் வைத்து தேவையிலாகிய பெரும் அணிகொடி வணக்கம் மன்னன் பாதை சேவித்து போயினால் மங்களையும் குறையாமல் மனமால அழியாமல் அயோத்தியில் வாழ்ந்திருக்க வேண்டும். வாங்க அம்மணி பாதமாதி படிந்ததாலையா இந்த அயோத்திமா நகரத்திலே மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க வேண்டும். நல்லதாயிட்டு சுவாமி. அப்படி இருந்தாலும் சரி, இந்த சபையை நடி வரவழைத்த காரணம் என்ன சாமி? ஓ, உங்களை அழைத்த சரி. ஆமா, சொல்லுங்க. அப்படி சரி, என்ன பணிவிடை செய்து அதை சொல்லுங்கள் சாமி என்று கேட்கிறீர்கள். காலையில கால் பண்றேன்.
நமக்கோ வயது 60 ஆகிவிட்டது. 3 மனைவி கட்டி ஏதாவது ஒரு பூச்சி புழு குழந்தைகள் ஏதாவது உண்டா? 3 பேருக்குமே இல்லை. அதனால நம்ம அயோத்தியா நகரத்துல வாரி வழங்கக்கூடியவர்கள் நாம என்ன பாவம் செய்தோம், என்ன கர்மம் செய்தோம்? அதனால நான் வெள்ளிங்கிரிக்கு சென்று அந்த மனைவியை வரவழைத்து இப்ப வெள்ளிங்கிரி நம்ம செல்ல வேண்டும். எதுக்கு? புத்திரபாகியம் இல்லையே. புத்திரபாகியமே இல்லையா? ஏன் நமக்கு இல்லை? எதனால இல்லை? ஆட்களை அழிப்பது கொடுப்பது சிவபெருமான் கையில் இருக்கிறது. அவரை போய் கேட்டான், ஏன் எனக்கு புத்திரபாக்கியம் இல்லைன்னு சொல்லுவான். அப்படி இவ்வளவு நாளா குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களே. ஆமா, இவ்வளவு நாள என்கிட்ட ஒரு வாசனை கேட்டுருந்தாங்களா? நான் தக்க வாசனை சொல்லி இருப்பேன். எப்படி? இப்ப கூட நான் சொல்ற இடத்துக்கு போங்க, உடனே குழந்தை கிடைக்கும். அப்படிங்களா? ஆமாங்க. எப்படி நன்றி சொல்லுவாங்க? ஐயா, எங்கேயும் போகாதுங்க, தூரமாலும் போகாதுங்க. சரி, பாருங்க, பாருமா, உங்க 2 பேர்கிட்ட சொல்றேன் கேளுங்க. சரி, நம்ம மணியார் கொடுத்துறியாவ நம்ம சந்தன காட்டு வாழ்க்கிறப்ப பாய்க்கிறாச்சு செத்துராச்சு, அவர் தான் சென ஊசி போடுறாங்க. உடனே திருப்பதி குடமாட்டு அவர் தான் சென ஊசி போட்டுக்கிறாரு. எருமாட்டுக்கு பசு மாட்டுக்கு உடனே போய் சென ஊசி போட்டா உடனே சென நிச்சுக்குது. இதுக்கு எதுக்கு போய் நீ தடுமாறுறங்க? அங்கதாங்க ஊசி போடுறாங்க. நிறைய 2 பேர் தாங்க போய் போடுறாங்க. உங்க வீட்லயும் போட்டாங்க ஊசி? எங்க வீட்டுல மாடி இல்ல. சரி, இல்லன்னா எங்க வீட்லயும் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்க பெண்ணு. அதனால நான் வெள்ளிங்கிரி சென்று வருகிறேன். அந்த சிவபெருமானை நோக்கி ஏன் புத்திரபாகியம் இல்லை என்று அவர்கிட்ட நான் அந்த வரத்தை கேட்டு வருகிறேன். கொடுத்தால் வரம், இல்லை என்றால் என்ன குறை? இந்த 2ல ஒண்ணு நான் கேட்டு வந்துடுறேன். அதனால உங்க கை தாமரத்தை பெற்று நான் போக வேண்டும் என்று இப்ப நான் வந்திருக்கிறேன். என்ன சொல்லுகிறீர்கள்? போத்தி வரம் கொடுத்தீர்கள், போய் வாரும் என்று சொன்னீர்கள், சேர்ந்து வரம் கொடுத்தீர்கள், சந்தோஷமா சென்று வாரும் என்று சொன்னீர்கள். நான் வருகிறேன். என்னை அரண்மனை அயோத்தியில் அமர்ந்தீர்கள். வருகிறேன். செல்லுவாய். மனைவி கிட்ட கை தாமரத்தை வாங்கியாச்சு. இப்ப எங்க செல்ல வேண்டும்? எங்க போறது? தெல்லிங்கிரி. ஓஹோ, தெல்லிங்கிரியில வாசமாகிய முக்கத்துல படித்த பரமக்கடவுள் சிவபெருமான் இன்னைக்கு சிவராத்திரி தூங்காம இருப்பாரு. அவர் தூக்கத்துல இல்லாம நம்ம போய் சந்திக்கணும். நம்ம அந்த இடத்துல போய் சந்திச்ச மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்.
இதுதானே வெள்ளிகிரி? இதான் வெள்ளிங்கிரி வந்து விட்டோம். சிவபெருமான் இருக்கக்கூடிய கோட்டை இதுதானே? இதேதான். கொஞ்ச நேரம் நம்ம அமர்ந்திருப்போம். ஆமா. அவரு நேரடியா பிரசன்னமாக நம்ம வந்து பார்ப்பார். அவரை நம்ம பணிந்து கேட்போம். கேளுங்க சபையார்களே. தசரத மன்னர் சபையில அமர்ந்திருக்க அப்போதாகியா சிவபெருமான் சபைக்கு வர போகிறார். மத்த கதை தொடர்ந்து சபையார்களை வணக்கம்.